வணக்கம். இலங்கையின் ஆய்வு செய்திகளுக்காக நான் ஹரிணி. இலங்கையில் உள்ளூராட்சி சபை தேர்தல் நெருங்கும் நிலையில் யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் அர்ச்சுனா எம்பியின் சுயேட்சை குழு பரவலாக வெற்றியடைய வாய்ப்புகள் இருப்பதை உணர முடிகிறது. காரணம், நாடாளுமன்றத்தில் அர்ச்சுனா எம்பி பல விஷயங்களையும் துணிச்சலாக பேசுவது சமூக வலைதளங்கள் மூலம் சுலபமாக தமிழ் மக்கள் மத்தியில் சென்று விடுகிறது. காரணம், அவரது பேச்சுக்கள் மிகவும் காரசாரமாகவும் அமைந்து விடுகின்றன. மறுபக்கத்தில் ஆளும் கட்சியான தேசிய மக்கள் சக்தி யாழ்ப்பாணத்தில் திக் மனநிலையில்தான் யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிட போகிறது. காரணம், கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருந்தார்கள். 3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். மேலதிகமாக ஒருவர் தேசிய பட்டியலூடாக நுழைக்கப்பட்டு கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ஆக்கப்பட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் யாழ்ப்பாணத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 3 நாடாளுமன்ற உறுப்பினரையும் கத்தரி தோட்டத்து விரலிகள் என்று விமர்சித்தார் அர்ச்சுனா எம்பி. காரணம், அவர்களது செயற்பாடுகள் பெரிதாக சொல்லும் விதத்தில் இருக்கவில்லை. ஆளும் கட்சியாக அவர்கள் உள்ள போதிலும் மாவட்டத்தில் பெரிதாக எதுவும் செய்ததாக தெரியவில்லை. கோவிலுக்கு போய் தரிசனம் செய்வது, தண்ணீர் பந்தலை திறந்து வைப்பது என்று ஏதோ பொழுதை ஓட்டிக்கொண்டு இருக்கிறார்கள். கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தான் அவரது துறையில் ஏதோ செய்ய முயற்சிக்கிறார். ஆனால் மலையகம் தமிழரான அவர் நாடாளுமன்றத்தில் அர்ச்சுனா எம்பிக்கு எதிராக வார்த்தையை விட்டது யாழ்ப்பாணத்தில் தேசிய மக்கள் சக்திக்கு தேர்தலில் பாதிப்பை ஏற்படுத்தும். இன்று கூட கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் ஐக்கிய நாடுகள் சபையின் திட்ட சேவைகள் பிரிவின் தெற்காசியாவுக்கான பணிப்பாளர் சார்ல்ஸ் கெலனை சந்தித்து பேச்சு நடத்தினார். ஐக்கிய நாடுகள் சபையின் திட்ட சேவைகள் பிரிவின் தெற்காசியாவுக்கான பணிப்பாளர் சார்ல்ஸ் கெலனுடன் இன்று பேச்சுவார்த்தை நடத்தினார். கொழும்பு மாளிகாவத்தையில் உள்ள அமைச்சில் நடைபெற்ற மேற்படி சந்திப்பில் ஐநாவின் திட்ட சேவைகள் பிரிவில் தெற்காசியாவுக்கு பொறுப்பாக உள்ள முக்கிய பல அதிகாரிகள் பங்கேற்றிருந்தனர். இலங்கையில் கடற்றொழிலாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் மற்றும் அவற்றுக்கான தீர்வு பொறிமுறைகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளன. ஆனால் இதை யாழ்ப்பாணத்தில் எத்தனை பேர் தெரிந்து கொள்வார்கள்? மறுபக்கத்தில் தமிழரசு கட்சி கனவுலகில் நடமாடுகிறது. இலங்கை தமிழரசு கட்சியின் ஊடக பேச்சாளரும் பதில் பொது செயலாளருமான எம்.ஏ. சுமந்திரன் யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள அனைத்து உள்ளூராட்சி சபைகளிலும் இலங்கை தமிழரசு கட்சி இம்முறை ஆட்சி அமைக்கும் என்ற உறுதியான நம்பிக்கை இருப்பதாக தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் யாழ்ப்பாணத்தில் போட்டியிட்ட இவரால் வெல்ல முடியவில்லை. அந்த லட்சணத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து உள்ளூராட்சி சபைகளிலும் வெற்றி பெறுவோம் என்று இவர் கூறுவது கனவு காண்கிறாரா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. இந்த தடவை தேர்தலின் போது மேயர், நகர பிதா மற்றும் தவிசாளர் யார் என அறிவிப்பதில்லை என்று தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு தீர்மானித்துள்ளது. ஆகையினால் தேர்தலுக்கு பின்னர் தான் அது யார் என்பது தொடர்பில் தீர்மானிக்கப்படும். அநேகமாக புதியவர்கள் பலர் கட்டாயம் நியமிக்கப்படுவார்கள் என சுமந்திரன் கூறியுள்ளார். வெற்றி பெற்றால்தானே அந்த பிரச்சனை எல்லாம். உள்ளூராட்சி சபை தேர்தலில் யாழ் மாவட்டத்தில் அனைத்து சபைகளிலும் போட்டியிடுவதற்கான கட்டுப்பணத்தை யாழ் தேர்தல் திணைக்களத்தில் இன்று இலங்கை தமிழரசு கட்சி செலுத்தியது. இந்த கட்டுப்பணத்தை கட்சியின் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் செலுத்தினார். அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் உள்ள 17 சபைகளிலும் போட்டியிடுவதற்கு கட்டுப்பணத்தை செலுத்தியதுடன் வேட்புமனு படிவங்களையும் பெற்றுக் கொண்டுள்ளோம். யாழ் மாவட்டத்தில் உள்ள 17 சபைகளிலும் இலங்கை தமிழரசு கட்சி இந்த முறை நிர்வாகத்தை அமைக்கும் என்ற உறுதியான நம்பிக்கையுடன் இந்த தேர்தலில் நாங்கள் போட்டியிடுகின்றோம். தமிழரசு கட்சி அதிகமான வேட்பாளர்கள் இருக்கின்றார்கள். அவ்வாறு அதிகமானவர்கள் இருப்பதால் யாரை நிறுத்துவது என்பதில் இழுபறி நிலை இருக்கின்றது. அது வளமையாக எங்களுக்கு இருக்கின்ற ஒரு பிரச்சினை தான். முதன்மையாக இருக்கின்ற கட்சிகளில் போட்டியிடுவதற்கு பலர் ஆர்வம் காட்டுவார்கள். இதனால் எமக்கு இழுபறி வந்தாலும் அதனை நாங்கள் சுமூகமாக தீர்த்து கொண்டு யார் யார் வேட்பாளர் என்பதை தீர்மானிப்போம் என்று சிரிக்காமல் சீரியஸாக கூறிவிட்டு போனார். ஆனால் நாம் கேள்விப்பட்டது இதற்கு எதிர்மாறாக உள்ளது. போட்டியிட வேட்பாளர்களை தமிழரசு கட்சி வலைவீசி தேடி வருவதாகவே எமக்கு தெரிய வருகிறது. நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா இன்று சில விஷயங்களை நாடாளுமன்றத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். கிளிநொச்சி கரைச்சி பிரதேசத்தினுடைய அடாவணித்தனத்தால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கூறியுள்ளார்.
அதனைத் தொடர்ந்து சாவகச்சேரி பிரதேச செயலகத்தில் இருக்கின்ற பிரதேச செயலகர் தொடர்பாக முறைப்பாடுகள் வந்துள்ளது. இது தொடர்பாக கவனத்தை பிரதீபனின் கவனத்திற்கு கொண்டு செல்கின்றேன். அது மட்டுமல்லாமல் இவரும் அதற்கு உடந்தை என்று கூறப்படுகிறது என்றும் கூறியுள்ளார். அதனைத் தொடர்ந்து 1983ஆம் ஆண்டு இலங்கையில் இனக்கலவரம் உருவாகியது. 1990ஆம் ஆண்டிலிருந்து எங்களுடைய இனம் வேறு இனத்தவர்களால் எங்களுடைய உறவுகள் வெட்டி கொலை செய்யப்பட்டது. அப்போதுதான் நாங்கள் ஆயுதம் தூக்கினோம். அப்போதும் கூட இவர்களை உடைமைகளுடன் வெளியேறுங்கள் என்று எங்களுடைய தலைவர் பிரபாகரன் சொல்லிய வரலாறு எங்களுடையது என்று கூறியுள்ளார். அல் ஜசீரா என்ற தொலைக்காட்சியில் உங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ராவணனின் தங்கை சூர்பனகை மூக்கறுபட்டது போல மூக்கறுபட்டுள்ளார். மறுபக்கத்தில் சர்வதேச விசாரணை இந்த நாட்டில் தேவையில்லை என்று ஆளும் கட்சியின் எம்பி இளங்குமரன் கூறியுள்ளார். எங்களுடைய யாழ்ப்பாணம் மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்கு போட்டதற்கு காரணமே நியாயம் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பில்தான். ஆனால் இளங்குமரின் கருத்து கவலை அளிக்கின்றது. இவரும் என்ன செய்வார் பாவம். அவருடைய கட்சி பேரினவாத கட்சி தலைமை சொல்வதை தானே கேட்க வேண்டும் என்று அர்ச்சுனா எம்பி போட்டுடைத்துள்ளார். தமிழ் மக்களின் நீண்டகால கோரிக்கை போர்க்குற்றங்கள் தொடர்பான சர்வதேச விசாரணை தேவை என்பதுதான். அது தேவையில்லை என்று தேர்தல் நேரத்தில் கூறிவிட்டு யாழ்ப்பாணத்தில் வாக்கு சேகரிக்க இவர்கள் எப்படி தலைகாட்டப் போகிறார்களோ என்பது அந்த ஆண்டவனுக்கே வெளிச்சம். அர்ச்சுனா எம்பியின் சுயேட்சை குழுவின் வெற்றியை இலகுவாக்கியுள்ளார் ஆளும் கட்சியின் எம்பி இளங்குமரன் என்றுதான் கூற வேண்டும். அர்ச்சுனா எம்பி இன்று நாடாளுமன்றத்தில் பேசிய போது எங்களுடன் இருக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று சொல்லப்படுகின்ற இந்த கேவலம் கெட்ட ஒரு அரசியல் கட்சி எங்களை 14 வருடங்களாக விபச்சாரம் செய்திருக்கின்றது. சுமந்திரன் என்ற ஒருவரும் ஸ்ரீதரன் என்பவரும் ரணிலுடன் சேர்ந்து அவருக்கு சார்பாக செயற்பட்டு எங்களுடைய சர்வதேச விசாரணையை இழிவுபடுத்தி உள்ளார்கள். அதனால்தான் சுமந்திரனை எங்களது சமூகம் துரத்தி அடிக்கிறது. அதனுடன் உங்கள் அரசாங்கத்திடம் கேட்பது 2009ஆம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்ட எமது மக்களுக்கான நீதியை மாத்திரமல்ல, உயர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலும் சர்வதேச விசாரணை மிக அவசியம். நல்லாட்சி என்று ஒன்று வந்தது. அதன் பிறகு கோட்டபாய ராஜபக்ஷ ஆட்சி அமைத்தார். பின்னர் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியானார். இவர்கள் எவரும் எமது சமூகத்திற்கு தீர்வை பெற்றுக் கொடுக்கவில்லை. அண்மையில் நடைபெற்ற சர்வதேச ஊடக நேர்காணலில் கூட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க யுத்த காலத்தில் மருத்துவமனைகள் தாக்கப்பட்டதை பகிரங்கப்படுத்தியிருந்தார். அது மட்டுமல்லாமல் படலந்த படுகொலை தொடர்பில் பல முறைப்பாடுகள் எழுந்துள்ள நிலையில் அது தொடர்பில் கூட உங்கள் அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதனுடன் முன்னாள் இராணுவ தளபதி சவேந்திர சில்வாவும் கூட ஒரு மனித உரிமை ரீதியிலான சர்வதேச குற்றச்சாட்டுக்கு உரித்தானவர். அவர் மீதும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இலங்கையில் இறுதி யுத்தத்தின் போது மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் கோட்டபாய ராஜபக்ஷவால் எவ்வாறு தமிழ் மக்கள் ஒன்று திரட்டப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார்களோ அதே போல இஸ்ரேலும் ஹமாஸுக்கு எதிராக செயற்படுவதாக அமெரிக்க தரப்பு தெரிவித்திருந்தது. இதை ரணிலுடன் இடம்பெற்ற நேர்காணலில் ஒளிபரப்பாளர் பகிரங்கப்படுத்தியிருந்தார். அப்படி என்றால் எமது தமிழினம் அளிக்கப்பட்டமை இதன் மூலம் உறுதியாகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். அது மட்டுமல்லாமல் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் வைத்தியர் ஒருவருக்கு இடமாற்றம் வழங்கப்பட்ட போதும் கடந்த 2 வருடங்களாக இடமாற்றம் பெற்று செல்லாமல் தொடர்ந்தும் அங்கேயே பணியாற்றுவதாக தெரிவித்துள்ளார். இந்த வைத்தியர் செல்வாக்கை பயன்படுத்தி இடமாற்றம் பெற்று செல்லாமல் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டினார். அது மட்டுமல்லாமல் வைத்தியர் இடமாற்றமாகி செல்லாததனால் மன்னார் வைத்தியசாலையில் குழந்தைகளுக்கான வைத்தியரின்றி அந்த மாவட்ட மக்கள் பாதிக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். இந்த நிலையில் குறித்த வைத்தியரை விரைவாக இடமாற்றுமாறு சுகாதார அமைச்சிடம் கோரிக்கையை முன்வைத்துள்ளார். அத்துடன் நான் யாழ்ப்பாண தமிழன், முடிந்தால் உங்களால் முடிந்ததை செய்யுங்கள் என்று கூறியுள்ளார்.